இந்த வீடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்தனால போகிற வழி ஃபுல்லாமே டிஎம்கே கொடி நிறையா நெட்டி வச்சுருந்தாங்க. நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோடு ஃபுல்லாக டிஎம்கே ஃப்ளாக்ஸ் தான் இருந்துச்சு. அடுத்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக என்னன்னு பாருங்கள். சன்ஃப்ளவர் ஃபார்ம் நார்மலாக காரில் போகும்போது நான் ஜன்னலில் பார்த்துருக்கேன். பட் ஒரு நாளும் எனக்கு அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. பட் திடீர்னு எனக்கு சான்ஸ் கிடச்சது. ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளாத்திக்குளம் ஆமாங்க, இங்கே தான் எங்கள் குலதெய்வம் இருக்காங்க. வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் காலையில் நேரமாக கிளம்புனனால அங்கே கடை எதுவும் இல்லை. ஸோ வாழை இலை வாங்குறதுக்கு மட்டும் நாங்கள் இங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு கடையில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சின்ன வயசில் பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு இந்த ஊர். கோயிலுக்குள்ளே வந்து குட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேர் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மா அண்ணி நாங்கள் 3 பேர் பொங்கல் வச்சோம். நல்லபடியாக பொங்கல் வந்தது. சின்ன வயசில் மற்றவங்க பொங்கல் வைக்கும் போது நாங்கள் போய் நின்றுருக்கோம். முதல் தடவை இந்த குலதெய்வ கோயிலில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து பொங்கல் வைக்கிறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. பொங்கலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொங்கல் வச்சு முடிஞ்சதும் அம்மா வந்து மணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜைக்கு நேரமாச்சு. அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்து சாமிக்கு எல்லாமே வாழை இலை போட்டு பொங்கல் எல்லாமே படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன கேப்பில் குட்டீஸ் 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களையும் சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த கோயிலை பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அம்மா தேங்காயில் விளக்கு போட சொன்னாங்க கருப்பர் கோயிலுக்கு. எனக்கு இதுதான் முதல் அனுபவம். நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஒரு விளக்கு, அண்ணி ஒரு விளக்கு போட்டோம் தேங்காயில். பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக, அதுவும் நெய் விட்டு நாங்கள் விளக்கு போட்டிருந்தோம். ரொம்ப வருஷம் கழித்து வந்து குலதெய்வத்தை பார்க்குறனால உடம்பே மெய் செலுத்து போச்சு. இவர் தான் எங்கள் குலதெய்வம் கருப்பர். எங்கள் மனசில் என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக வேண்டிட்டு இனி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஜேர்னி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இன்னும் பழனிக்காக நிறைய பேர் யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு அம்மா கிட்ட கிரேப்ஸ் வாங்கினோம். அந்த கிரேப்ஸ் பாட்டியை பார்த்து ஒரு குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சன்செட்டும் ஆயிடுச்சு. ரொம்ப குட்டீஸ் எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டாங்க. நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி டே குலதெய்வத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டில் இன்னும் 2 குட்டீஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க தான். நைட்டு டைரி எழுதிட்டு அம்மா கூட தூங்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.